சரியா? இப்போ இவ்வளவு நாள் படிச்சது எப்படி நம்ம கணக்கு செய்யறது அப்படின்றத. இந்த பாடத்துல அந்த கணக்கை செய்யற நேரம் எப்படி பிழை ஏற்படுது, அந்த பிழை ஏற்பட்டால் எப்படி நம்ம திருத்திக்க போறோம் அந்த பிழையை அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பாடத்துல முழுமையா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. சரியா? அதாவது எந்தெந்த இடத்துல பிழைகள் ஏற்படும், பிழைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் என்னென்ன, இப்போ அந்த பிழைகளை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க போறோம், அந்த பிழையை எப்படி நம்ம திருத்த போறோம், இந்த பிழையினால லாபத்தில் என்னென்ன தாக்கம் ஏற்படும், அதிகரிக்குமா குறையுமா, அதை எப்படி நம்ம திருத்துறது, அந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த 12வது பாடத்தில் கணக்கீட்டு வழுக்களை திருத்தல் அப்படின்ற டாபிக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? இந்த பாடத்தில் பிரதானமாக நான் 5 விஷயமா பிரித்து கொடுத்துருக்காங்க. முதலாவது கணக்கீட்டு வழுக்களை திருத்துவதன் தேவைப்பாடு, ஏன் நம்ம கணக்கீட்டு வழுக்களை திருத்தணும், அடுத்து இந்த பிழைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், அடுத்து இந்த பிழைகள் எப்படி இனங்கான்றது, அடுத்து பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலு, அடுத்து பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு. பெருசாக ஒரு விஷயம் இல்லது, ஆனால் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு பாடம். சரியா? நிறைய பேர் இந்த பாடத்தில் கேள்வி எடுக்க மாட்டாங்க, நிறைய பேர் பிளவிடக்கூடிய ஒரு பாடம். ரொம்ப கவனமாக செஞ்சோம்னா நம்ம சரியாக செஞ்சிடலாம். சரியா? இதுக்கு மற்ற பாடங்கள் 100% தெளிவாக இருக்கணும். அதாவது இரட்டை பதிவு, கணக்கீட்டு சமன்பாடு, இப்போ இரட்டை விளைவு, சொத்து அதிகரிக்குமா குறையுமா. சரியா? அந்த இரட்டை பதிவு அப்படின்றது தான் இங்கே மெயினாக வரப்போகுது. இரட்டை பதிவு தான் ரொம்ப முக்கியமாக வரப்போகுது. அந்த இரட்டை பதிவு எப்படி நம்ம பரீட்சை மீதிக்கு மாற்ற போகிறோம், அந்த விடயங்கள் தான் இங்கே முக்கியமாக வரப்போகுது. சரியா? விளங்குச்சா? பாடத்துக்குள்ளே போவோமா? ஓகே. இப்போ இதில் கணக்கீட்டு வழுக்களை திருத்துவதன் தேவைப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது சும்மா நார்மலாக இப்போ நம்ம ஒரு வணிகத்தை நடத்திட்டு போகிறோம்னா அந்த வணிகத்தில் கணக்கீட்டு வழுக்களை ஏன் திருத்தணும் அப்படின்றது தான் இதை பற்றி கணக்கு வச்சிருக்காங்க. சரியா? ஏன் நம்ம ஒரு வணிகத்தில் கணக்கீட்டில் ஏற்படுற வழுக்களை திருத்தணும்? ஏன்னா அந்த வணிகத்தில் கணக்கீடு செய்கிறதுன்ற நோக்கம் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானம் எடுக்கிறதுக்கு தகவல்களை கொடுக்குறது. அப்போ அந்த வணிகத்தில் அக்கறை செலுத்துகிறவங்க சரியாக தீர்மானம் எடுக்கணுமாக இருந்தால் நம்ம வழங்குற தகவல் சரியான தகவல்களாக இருக்கணும். அப்போ சரியான தகவல்களை நம்ம அக்கறை செலுத்துகிறவங்களுக்கு வழங்குறதுக்காக தான் இந்த வழுக்களை இனங்கண்டு திருத்த வேண்டியது தேவை இருக்குது. அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம், சரியான தீர்மானம் எடுக்கலாம், அக்கறை செலுத்துகிற பிரிவினருக்கு சரியான தகவலை வழங்கலாம். சரியா? அப்போ இந்த முதலாவது கணக்கீட்டு வழுக்களை திருத்துவதற்கான தேவைப்பாடு அப்படின்றது, ஏன் கணக்கீட்டு வழுக்களை திருத்த நம்ம அக்கறை செலுத்தும் பிரிவினருக்கு சரியான தகவல்களை வழங்குறதுக்கும் வணிகத்தின் எதிர்காலம் தொடர்பாக சரியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் தான். சரியா? முதலாவது அந்த டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுவோம். சரியா? கணக்கீட்டு வழுக்களை திருத்துவதன் தேவைப்பாடு. கணக்கீட்டினூடாக வணிகம் தொடர்பாக அக்கறையுடைய பிரிவினர்கள் தீர்மானம் மேற்கொள்வதற்கு சரியான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது கணக்கீட்டினூடாக அக்கறை செலுத்துகிற பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கு சரியான தகவல்களை வழங்கணுன்றதுக்கான தேவை இருக்கு. எனினும் வணிக கொடுக்கல் வாங்கல்களை மூலையேடுகளில் பதிவு செய்யும் போது, முதலாவது ஒரு வணிகத்தில் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றா அந்த கொடுக்கல் வாங்கலை முதல்ல எங்கே பதிவு, நம்ம மூலையேட்டில் தான் பதிவு செய்வோம். அப்படி மூலையேட்டில் ஒரு கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யும் போது ஏற்படக்கூடிய பிழைகள். சரியா? அடுத்து அவற்றை பேரேடுகளுக்கு மாற்றும் போது, ரெண்டாவது என்ன செய்வோம், மூலையேட்டில் பதிவு செஞ்சு பேரேட்டுக்கு மாற்றுவோம். பேரேடுன்றது இரட்டை பதிவு பதிகிற இடம் தான் பேரேடு. சரியா? அதாவது காசு கணக்கு வரவு, வங்கி கணக்கு செலவு, அடுத்து அதாவது வங்கி கடன் கணக்கு செலவு, காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு, காசு கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு, இப்படின்ற இரட்டை பதிவு தானே, இந்த இடம் தான் பேரேடு. அடுத்து இந்த பேரேட்டுக்கு மாற்றும் போது ஏற்படுத்துகிற வலு. அடுத்து இந்த பேரேட்டெல்லாம் கூட்டி சமப்படுத்துவோம், காசு கணக்கு சமப்படுத்துவோம், வங்கி கணக்கு சமப்படுத்துவோம். அப்படி சமப்படுத்துகிறப்போ ஏற்படும் வலு, அந்த சமப்படுத்தின மீதி எங்கே மாற்றுவோம், பரீட்சை மீதிக்கு பதிவு செய்வோம். அப்படி அந்த நடைமுறைகள் எல்லாத்தின் போது பிழைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு கணக்கீட்டு நடைமுறைகளில் பிழைகள் ஏற்படுமாயின் வணிகம் தொடர்பாக அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கு சரியான தகவல்களை சமர்ப்பிக்க முடியாது. சரியா? அப்போ சரியான தகவல்களை சமர்ப்பிக்க முடியாது. எனவே நிதி அறிக்கைகளை தயாரிப்பதற்கு முன்னர் கணக்கேடுகளில் இடம்பெற்ற வழுக்களை திருத்தம் செய்யப்படுதல் வேண்டும். சரியா? அப்போ ஏன் ஒரு வணிகத்தில் பிழை ஏற்படுது, அதாவது கணக்கீட்டு வழுக்கள் ஏற்படுதா இருந்தால் அதை ஏன் நம்ம திருத்தணும்? முதலாவது ஏன் திருத்தணும்னா அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குறது தான் கணக்கீடு.
அப்போ இந்த கணக்கீடுல பிழைகள் இருந்தால் அந்த தீர்மானம் இருக்க அந்த தகவல்களை வச்சுக்கொண்டு எடுக்கிற தீர்மானங்கள் சரியாக அமையாது. எனவே அவங்க தீர்மானம் எடுக்க சரியான தகவல்களை வழங்குறதுக்காக நம்ம கணக்கீட்டில் உள்ள வழுக்களை திருத்தணும். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எப்பெல்லாம் பிழை ஏற்படும்னு சொல்லி. எப்பெல்லாம் ஏற்படலாம்? முதலாவது நம்ம அந்த பில்லை பார்த்து இங்கே மூளையேட்டில் பதியும் போது பிழை ஏற்படலாம். அந்த மூளையேட்டை கூட்டி பேரேட்டுக்கு மாற்றும் போது பிழை ஏற்படலாம். பேரேட்டுகளை கூட்டி சமப்படுத்தும் போது பிழை ஏற்படலாம். சமப்படுத்தின மீதியை பரீட்சை மீதிக்கு மாற்றும் போது பிழை ஏற்படலாம். சரியா? இப்போ அடுத்த விஷயம் அதை சம்மந்தமாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த முதலாவது விஷயம் கிளியரா? ஒரு வணிகத்தில் ஏன் கணக்கீட்டு வழுக்கள் ஏற்பட்டால் அதை ஏன் திருத்தணும் அப்படின்ற விஷயம். கேக்குது தானே? ஓகே, இப்போ அடுத்த டாபிக்குள்ள போவோம். சரியா? கணக்கீட்டு வழுக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம். கணக்கீட்டு வழுக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இதில் என்னன்னா, பிழைகள் ஏற்படக்கூடியது எப்பெல்லாம் பிழை ஏற்படலாம். சரியா? பிழைகள் எப்பெல்லாம் ஏற்படலாம், அதுல என்னென்ன சந்தர்ப்பத்தில் பிழைகள் ஏற்படலாம்னு சொல்லி பிரதானமாக எத்தனை விதமாக கொடுத்துருக்காங்க? 4 விதமாக இந்த பிழைகளை கொடுத்துருக்காங்க. முதல்ல கதைச்ச விஷயமே தான். சரியா? முதலாவது என்னதுன்னா, மூல ஏடுகளில் கொடுக்கல் வாங்கல்களை பதியும் போது ஏற்படும் வழி. மூல ஏடுகள், அதாவது ஒரு வணிகத்தில் கொடுக்கல் வாங்கல் நடக்குதா இருந்துச்சுன்னா நம்ம முதலாவது அந்த கொடுக்கல் வாங்கலை எங்க குறித்து வச்சுக்குவோம்? எங்க குறித்து வச்சுக்குவோம்? மூல ஆவணத்தில் குறித்து வச்சிருப்போம். அதாவது பற்றுச்சீட்டு, கைச்சாத்து, கொள்வனவு பட்டியல், விற்பனை பட்டியல், சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து, பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து, இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கு தானே? இதுதான் என்னது? மூல ஆவணங்கள். இந்த மூல ஆவணங்கள்ல முதலாவது வணிகத்தில் ஒரு கொடுக்கல் வாங்க நடக்குதா இருந்தால் அதை குறித்து வச்சுக்குவோம். சரியா? இப்போ அந்த குறிச்சி வச்ச தகவல்களை என்ன செய்வோம்னா, எடுத்து முதலாவது எங்க பதிவோம்? மூல ஏட்டுல பதிவோம். அப்ப பிழை எங்க முதலாவது ஏற்படலாம்? நம்ம முதலாவது பதியை எடுக்கிற சந்தர்ப்பத்தில் பிழை ஏற்படலாம். அங்கிருந்து பார்த்து இங்க பதியும் போது இப்போ ஒரு பெருமதியை 10,000ன்னு இருக்கிறது 1000ன்னு பதியலாம், 10,000 இருக்கிறது 1,00,000 மாத்தி பதிஞ்சிடலாம். அப்ப இந்த முதலாவது வழி எங்க ஏற்படுதுன்னா, மூளை ஏட்டுல கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் போது ஏற்படும் வலு. சரியா? முதலாவது வழி என்னது? மூளை ஏட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் போது ஏற்படுற வலு. கிளியரா? முதலாவது வழி எங்க இருக்கு, எங்க ஏற்படும்னு? ஓகே. இரண்டாவது, அதாவது அதுக்கான உதாரணங்கள் அவனை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். மூளை ஏடுகளில் கொடுக்கல் வாங்கல்களை பதியும் போது ஏற்படும் வலு. மூளை ஏடுகளில் கொடுக்கல் வாங்கல்களை பதியும் போது ஏற்படும் வலு. வணிகத்தில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் ஆரம்ப சந்தர்ப்பமாக மூளை ஏடுகளில் பதிவு செய்யும் பொழுது வழுக்கள் ஏற்படலாம். அதாவது ஒரு வணிகத்தில் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யறதுக்கான ஆரம்ப சந்தர்ப்பம் மூளை ஏடு, இதில் வழுக்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளான விஷயம் தான். நம்ம அங்கிருந்து பார்த்து பதியும் போது ஏற்படுற வலு. உதாரணமா, கடனுக்கு 20,000 விற்பனை, கடனுக்கு 20,000க்கு விற்ற பொருட்களின் பட்டியல் விற்பனை நாளேட்டில் பதியப்படலை. இப்போ அங்கேருந்து பார்த்து இங்கே பதிகிற நேரம் அறவே பதியாமல் விட்டுட்டோம் அந்த கொடுக்கல் வாங்கலை. இப்படி ஒரு மூல ஆவணத்தை பார்த்து மூளை ஏட்டில் பதிகிற நேரம் அந்த கொடுக்கல் வாங்க நம்ம அறவே பதியலை. அப்போ இது ஒரு பிழை தானே? அப்போ இது அப்போ இங்கே எங்கே இந்த பிழை ஏற்பட்டிருக்கு? மூல ஏட்டில் பதிகிற சந்தர்ப்பத்திலேயே அந்த பிழை ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. கடனுக்கு 50,000க்கு வாங்கிய பொருள் பட்டியல் கொள்வனவு நாளேட்டில் 5,000 என பதியப்பட்டுச்சு. 50,000க்கு வாங்கினதை நம்ம 5,000ன்னு பதிஞ்சிட்டோம். அப்போ இதுவும் பிழை தான். அப்போ என்னது? பெறுமதியை குறைச்சி பதிஞ்சிட்டோம். அப்போ இது பிழை. அப்போ இந்த பிழையெல்லாம் எங்கே ஏற்பட்டிருக்கு? மூளை ஏட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் போது ஏற்பட்ட வலு. கிளியரா? மூளை ஏட்டில் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் போது ஏற்படுற வலு. ஓகே, அடுத்த விஷயம் மூல ஏடுகளில் காணப்படும் பதிவுகளை பேரேடுகளுக்கு மாற்றும் போது ஏற்படும் வலு. அதாவது மூல ஏட்டில் இருக்க கொடுக்கல் வாங்கல்களை கூட்டி பேரேட்டுக்கு மாற்றுவோம் தானே, அந்த பேரேட்டுக்கு மாற்றும் போது ஏற்படும் வலு. இப்போ ஒரு உதாரணமா, கொள்வனவு நாளேடு படித்தோம். நம்ம கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு எல்லாம் படித்தோம். அப்படி படித்த நேரம் என்ன பார்த்தோம்? ஒரு வணிகத்தில் கொடுக்கல் வாங்கல் நடக்குது, அதாவது கடன் கொள்வனவு நடக்குதுன்னா அதை கொள்வனவு நாளேட்டில் பதிவோம்.
அப்படி கொள்வனவு நாளேட்டில் பதிஞ்சு அந்த கொள்வனவு நாளேட்டின் மொத்தத்தை எங்க மாத்துவோம் நம்ம? பேரேட்டு கணக்குகளுக்கு மாத்துவோம். அப்படி அந்த பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றும் போது ஏற்படும் வலு. சரியா? உதாரணம் கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு எல்லாமே. இப்போ உதாரணமா பார்த்தோம்னா இது ஒரு கொள்வனவு நாட்குறிப்பேடு. இங்க கொள்வனவு நாட்குறிப்பேட்டில் முதலாவது பிழை என்னன்னா, இந்த கொள்வனவு நாளேட்டில் பதியும் போதே இந்த 22,000க்கு பதிலா 2,200ன்னு பதிஞ்சிடுறோம். அப்ப இது முதலாவது பதியும் போதே ஏற்படுற வலு. இதான் முதலாவது பார்த்த வலு. இரண்டாவது, இது எல்லாத்தையும் பதிஞ்சு கூட்டி 88,000 எடுத்திருக்கோம் தானே. இந்த 88,000த்தை என்ன செய்வோம் நம்ம? கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவுன்னு பதிவு தானே பேரேட்டில். கொள்வனவு கணக்கு வரவு, உரிய கடன் கொடுத்தோர்கள் கணக்கு செலவுன்னு பேரேட்டில் பதியும் தானே. அந்த பதிகிற சந்தர்ப்பத்தில் வலு ஏற்படுது. இதுதான் இரண்டாவது வலு. சரியா? ரெண்டாவது வலு கிளியர் தானே? இப்போ அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே. ரெண்டாவது வழி என்ன சொல்லியிருக்காங்க? மூலையேடுகளில் காணப்படும் பதிவுகளை பேரேட்டு கணக்குக்கு மாற்றும் போது ஏற்படும் வலு. இதுல முதலாவது, கொள்வனவு நாளேட்டின் கூட்டுத்தொகை 50,000 கொள்வனவு கணக்கிற்கு கொண்டு செல்லப்படவில்லை. அப்ப அங்க உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே தான். அந்த 88,000த்தை கொள்வனவு கணக்குல அவங்க வர வைக்கணும். அப்ப இங்க என்னது? வைக்கல. அதான் இந்த வலு. சரியா? கொள்வனவு நாளேட்டின் கூட்டுத்தொகை 50,000த்தை கொள்வனவு கணக்குக்கு கொண்டு போகல. அப்ப இது கொள்வனவு நாளேட்டை கூட்டி, அதாவது கூட்டி பேரேட்டுக்கு மாற்றும் போது ஏற்பட்ட வலு. சரியா? இரண்டாவது விஷயம், விற்பனை நாளேட்டின் கூட்டுத்தொகை 55,000 விற்பனைகள் கணக்கில், விற்பனை கணக்கில் 1,00,000, அதாவது 1,50,000 1,50,000 என பதியப்பட்டுருச்சு. அப்ப இந்த ஒரு தொகையை மாற்றி பதிஞ்சிட்டாங்க. இப்போ 1,50,000ன்னு பதிய வேண்டியது 1,50,000ன்னு பதிஞ்சிட்டாங்க. அப்ப இது பிழை தானே. அப்ப இது எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டிருக்கு? கொள்வனவு நாளே, அதாவது நாளேடுகளை கூட்டி பேரேட்டிற்கு மாற்றும் போது ஏற்பட்ட வலு. கிளியர் தானே? நல்லா கவனிச்சுக்கங்க இந்த விஷயங்களா. சரியா? அடுத்த விஷயம், பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போதான வலு. எனது பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போதான வலு. இதுவும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. பாவம் என்னன்னு, இப்போ பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போதான வலுனா, நம்ம அங்கே உள்ள கணக்கு மொத்தத்தையும் கூட்டி என்ன செய்வோம்? சமப்படுத்துவோம். எப்படி? ஒரு பேரேட்டில் நம்ம பதிவு செய்கிறோம்னா, இப்போ இங்கே உதாரணமாக விற்பனை நாளேட்டில் பதிவு செய்கிறோம்னா, அந்த விற்பனை நாளேட்டின் மொத்தம் 48,000த்தை விற்பனை கணக்கில் பதிவு செய்வோம். சரியா? விற்பனை கணக்கில் எங்கே பதிவு செய்வோம்? வரவுல விற்பனை கணக்கில் செலவுல பதிவு செய்வோம். இப்போ பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெறுமதிகளை மொத்தத்தை கூட்டி என்ன செய்வோம்? சமப்படுத்துவோம். எப்படி? விற்பனை கணக்குனா செலவு மீதி இருக்கு. அடுத்து காசுக்கு விற்பனை 1,50,000, கடனுக்கு விற்பனை 44,000. இது மொத்தமாக கூட்டி 1,94,000ன்னு இங்கே போட்டிருக்காங்க. இப்போ என்னது? பிழை வரும். எந்த சந்தர்ப்பத்தில்? இந்த 50,000த்தையும் 44,000த்தையும் கூட்டி போகிற இடத்துல பிழை விட்டுட்டோம். அப்போ இது என்னது? கணக்கு கூட்டி சமப்படுத்துறப்போ ஏற்பட்ட வலு. ஒரு கணக்கை கூட்டி சமப்படுத்தும் போது ஏற்பட்ட வலு. சரியா? அப்ப இந்த வலுக்களுக்கு அப்ப இந்த வலுவை இது மூன்றாவது வலு. சரியா? முதலாவது என்னது? பேரேட்டில் பதியும் போது ஏற்பட்ட வலு. இரண்டாவது பதிஞ்சு அதை மூளையேட்டில் முதலாவது பதியும் போது ஏற்பட்ட வலு. இரண்டாவது மூளையேட்டில் பதிஞ்சதை கூட்டி பேரேட்டுக்கு மாற்றும் போது ஏற்பட்ட வலு. மூணாவது அப்படி மாற்றின தொகையை நம்ம கூட்டி சமப்படுத்தும் போது ஏற்பட்ட வலு. அப்போ 3 வலு. சரி, அடுத்து நாலாவது என்ன விஷயம்? ஓகே, நாலாவது பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்பட்ட வலு. அடுத்து பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்பட்ட வலு. இப்போ இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ பரீட்சை மீதினா என்னது?
நம்ம செஞ்ச பேரேட்டு கணக்குகள் இருக்கு. அந்த பேரேட்டு கணக்குகளின் பட்டியல் தான் பரீட்சை மீதி. அங்கே வரவுல இருந்தால் அப்படியே கொண்டு வந்து வரவுல போடுறோம், செலவுல இருந்தால் செலவுல போடுறோம். இப்போ இந்த விஷயம் தான் எங்கே வரப்போகுது? இந்த பரீட்சை மீதியில். சரியா? விலங்கு தானே? இப்போ இந்த பரீட்சை மீதியை செய்யும் போது பிழை வர்றோம். சரியா? இப்போ அது என்னன்னா, முதலாவது பார்த்துங்க, விற்பனை கணக்கு இருக்கு. இப்போ விற்பனை கணக்கில் செலவு மிகுதியாக ஏற்பட்டிருக்கு 194,000. 194,000 விற்பனை கணக்கில் செலவு மீதியாக ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த 194,000 பரீட்சை மீதியில் விற்பனை கணக்குன்னு சொல்லி செலவில் போடணும். சரியா? இந்த 194,000 விலங்கு தானேங்க விற்பனை கணக்குன்னு சொல்லி செலவில் போடணும். அப்படி போடுறப்ப நம்ம பிழை விட்டுட்டோம். 194,000 போடுறப்ப 104,000னு போட்டோம், இல்லாட்டி 190,000னு போட்டோம். அப்போ இது வந்து என்னது? இந்த பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்பட்ட வலு. இல்லாட்டி வரவுல போடுறதுக்கு பதிலாக செலவுல போட்டோம், இல்லாட்டி போடாமலே விட்டுட்டோம். அப்படின்றது என்னது? கூட்டி போட்டோம், குறைச்சி போட்டோம், இல்லாட்டி போடாமல் விட்டுட்டோம், வரவுல போடுறதுக்கு பதிலாக செலவுல போட்டோம், செலவுல போடுறதுக்கு பதிலாக வரவுல போட்டோம். இந்த விஷயங்கள் எல்லாமே தான் என்னது? இந்த பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்பட்ட வலு. சரியா? அப்போ கணக்கீடு ஒன்றில் வலு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்கு? 4 வலு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை சொல்றாங்க. சரியா? இந்த 4 சந்தர்ப்பங்களில் முதலாவது மூளையேட்டில் பதிவு செய்யும் போது ஏற்பட்ட வலு. அதாவது மூல ஆவணத்தை பார்த்து அதை மூளையேட்டுக்கு மாற்றும் போது ஏற்பட்ட வலு. இரண்டாவது மூளையேட்டை கூட்டி பேரேட்டுக்கு மாற்றும் போது ஏற்பட்ட வலு. அதாவது கொள்வனவு நாளேட்டை கூட்டி கொள்வனவு கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவுன்னு பதிகிறப்ப ஏற்பட்ட வலு. அடுத்து மூன்றாவது அப்படி ஒரு பதிஞ்சு மாற்றி அதாவது இரட்டை பதிவை பதிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ காசு கணக்குனா காசு கணக்கு கூட்டி சமப்படுத்தும் போது ஏற்பட்ட வலு. அடுத்து மூன்றாவது நாலாவது அந்த சமப்படுத்தின மிகுதியை பேரேட்டுக்கு மாற்றும் போது ஏற்பட்ட வலு. சரியா? அப்ப இதுதான் என்னது? ஒரு வணிகத்துல பிழை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம், கணக்கீட்டு பிழைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம். 4 விஷயமும் பார்த்துட்டோம். சரியா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இங்க பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தும் போது ஏற்பட்ட வலு, அதுக்கு என்ன உதாரணம் சொல்லியிருக்காங்க? விற்பனை கணக்கின் கூட்டுத்தொகை 10,000ஆல் குறைவாக கூட்டப்பட்டது. அதாவது விற்பனை கணக்குன்ற அதாவது 1,10,000 இருக்குன்னா அது 1,00,000னு கூட்டிட்டோம். அப்போ 10,000 குறைவாக கூட்டப்பட்டுருச்சு. அடுத்து ரெண்டாவது உதாரணம் என்ன சொல்லியிருக்காங்க? வாடகை கணக்கின் கூட்டுத்தொகை 5,000 அதிகமாக கூட்டப்பட்டுச்சு. இப்படி வாடகை கணக்கு வந்து 55,000 இருக்க வேண்டியது, அதாவது 1,55,000 இருக்க வேண்டியது 1,60,000 கூட்டிட்டோம். அப்போ என்னது? அங்கே 5,000 அதிகமாக கூட்டப்பட்டுருச்சு. விளங்குச்சா? அடுத்து பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்பட்ட வலுவுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. மின்சார கட்டண கணக்கின் மீது 15,000 பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லப்படவில்லை. பரீட்சை மீதிக்கு கொண்டு போகவே இல்லை இந்த மின்சார கட்டண கணக்கின்ற மீதியை. அப்போ இதை எப்படி பதிவு செய்யுது? அப்போ மின்சார கட்டண கணக்கின் மீதியை பரீட்சை மீதிக்கு கொண்டே போகாட்டி அப்போ அங்கே வந்து என்னது? பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்பட்ட வலு. இந்த பிழையெல்லாம் எப்படி திருத்துறதுன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து படிப்போம். சரியா? அடுத்து ரெண்டாவது உதாரணம் சொல்லியிருக்காங்க. காப்புறுதி கட்டண கணக்கின் மிகுதி 10,000 பரீட்சை மீதியில் 1,000 என பதியப்பட்டது. காப்புறுதி கணக்குன்ற மீதி எவ்வளோ? 10,000. இதை வந்து பரீட்சை மேலே எப்படி பதிஞ்சிட்டாங்க? 1,000னு பதிஞ்சிட்டாங்க. இப்போ இது வந்து பிள்ளை தானே. இப்போ 1,000னு பதிஞ்சனால 9,000 மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது என்னது? இதெல்லாம் பரீட்சை மீதியை தயாரிக்கும் போது ஏற்பட்ட வலு. இதில் எதுவும் டவுட் இருக்கா? இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள்ல? ஓகே. அடுத்து கணக்கீட்டு வழுக்களை இனங்காணல். எப்படி இந்த கணக்கீட்டு வழுக்களை இனங்காண போகிறோம் அப்படின்றத. சரியா? இந்த கணக்கீட்டு வழுக்களை இனங்காணல் நேரம் முதலாவது லேசாக ஒரு கணக்கீட்டு வலுவை இனங்கன்றலாம். சரியா? எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த கேள்வியை எடுத்துக்கோ. சரியா? இப்போ பரீட்சை மீதின்னு சொன்னா கட்டாயம் இந்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கணும்? இந்த வரவும் செலவும் கட்டாயம் எப்படி இருக்கணும் பரீட்சை மீதியில? சமனா இருக்கணும். அப்படி சமனா இல்லாட்டி முதலாவது நமக்கு பார்த்து கேட்க என்ன தெரிய வந்துடும்? அப்படி வரவும் செலவும் சமனா இல்லாட்டி என்ன நம்ம முடிவுக்கு வந்துடலாம்? அங்க ஏதோ ஒரு பிழை ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம்.
சரியா? ம். அப்ப முதலாவது நம்ம வரவு செலவை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பிழை ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி. சரியா? அப்போ ஒரு வணிகத்துல பிழை ஏற்பட்டிருக்கா இல்லையான்றத அதுக்குன்னு இந்த பரீட்சை மீதி சமனா வந்துருச்சுன்னு சொல்லி பிழை ஏற்பட்டுச்சுன்னு ஏற்படவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. பரீட்சை மீதி சமனா இல்லாட்டி அங்க பிழை இருக்குன்றது ஷுவர். பரீட்சை மீதி சமனா இருக்குன்னு சொல்லி அங்க பிழையே ஏற்படலைன்றதுக்கு அர்த்தம் இல்லை. சரியா? இப்போ இந்த விஷயத்த பார்ப்போம், அங்கே புக்கில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, அவங்க எப்படி இனங்காண்டது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இருக்க வாசிச்சுட்டு வருவோம். கணக்கீட்டு வழுக்களை இனங்காணல். கணக்கீட்டு வழுக்களை இனங்காணல். இரட்டைப்பதிவு தத்துவத்திற்கமைய வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யப்படுகின்றன. கொடுக்கல் வாங்கல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இரட்டைப்பதிவு தத்துவத்திற்கு அமைந்தானே வணிகத்தில் கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்யப்படுகின்றன. அதன்படி ஒவ்வொரு வரவு பதிவிற்கும் ஒவ்வொரு செலவு பதிவுகள் பதியப்படுதல் வேண்டும். எல்லா வரவு பதிவுக்கும் ஒரு செலவு பதிவு கட்டாயம் நம்ம பதியணும். ஆகையால் வணிகத்தினால் தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியில் வரவு செலவு மீதிகளின் கூட்டுத்தொகைகள் சமமாக அமைய வேண்டும். இப்போ நம்ம பார்த்த விஷயம் தான், ஒரு பரீட்சை மீதி எடுத்தோம்னா அதுல வரவு செலவு ரெண்டுன்ற கூட்டுத்தொகையும் எப்பயுமே எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். கட்டாயம் சமனா இருக்கணும். சரியா? அமைய வேண்டும். அவ்வாறு சமப்படாவிட்டால் கணக்கீட்டு செயற்பாட்டில் வழுக்கல் ஏற்பட்டிருக்கும் என்பதனை தெளிவாக தீர்மானித்துக் கொள்ள முடியும். அப்படி இது ரெண்டும் சமப்படாட்டி நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? கணக்கீட்டில் நம்மளுக்கு பிழை ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம். சரியா? ஓகே. பரீட்சை மீதியொன்றின் வரவு செலவு நிரல்களின் கூட்டுத்தொகை சமப்படும் சந்தர்ப்பத்திலும், அடுத்து சொல்றது முக்கியமான விஷயம், பரீட்சை மீதியில இந்த வரவு செலவு பக்கங்களின் கூட்டுத்தொகை சமப்படும் சந்தர்ப்பத்திலும், சரியா? பாருங்க, கூட்டுத்தொகை இங்க வரவு செலவு நிரலின் கூட்டுத்தொகை சமப்படும் சந்தர்ப்பத்திலும் சந்தர்ப்பத்திலும் கூட கணக்கீட்டு செயல்முறைகள் வழுக்கல் நிகழ்ந்திருக்க முடியும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சமப்பட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே அறவே பிழை இல்லைன்றது அர்த்தம் இல்லை. அப்படி சமப்பட்டு இருந்தாலும் பிழைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரியா? இப்போ நம்ம கதைச்ச விஷயம் தான் அது. வரவு பதிவுக்கு சமமான செலவு பதிவுகள் பதியப்பட்டு கணக்குகள் சரியாக சமப்படுத்தப்பட்டிருந்தால் வரவு பக்கத்தின் கூட்டுத்தொகையும் செலவு பக்கத்தின் கூட்டுத்தொகையும் சமனாக தான் காணப்படும். அதாவது இப்போ ஒரு வரவு, இப்போ இப்படி எடுத்துக்கோமே, வணிகத்தில் நடந்த விற்பனை வந்து 50,000. இப்போ இதுக்கான பதிவை நம்ம விற்பனை நாளேட்டில் 60,000ன்னு பதிஞ்சிட்டோம். அப்போ விற்பனை நாளேட்டில் 60,000ன்னு பதிஞ்சா விற்பனை கணக்கில் செலவில் 60,000, சரியா? கடன் பட்டோர் கணக்கில் வரவுல 60,000 தானே வச்சிருப்போம். அப்போ வரவும் செலவும் சமனாக வச்சுட்டோம். அப்போ வரவும் செலவும் சமனாக வச்சுட்டா நம்ம கணக்கீட்டு சமன்பாடு, அதாவது பரீட்சை மீதியில் பிழை வருமா? பிழை வராது. ஆனால் நம்ம 50,000 விற்பனை நடந்தது, 60,000ன்னு காட்டினது பிழை தானே. அப்போ இதுதான் என்னது? கணக்கு இதுதான் என்னது? ஒரு வணிகத்தில் பரீட்சை மீதிய பாதிக்காத வழுக்களும் ஏற்படும்னு சொல்றது. அப்ப இந்த அடிப்படைகளை கொண்டு எப்படி இந்த பரீட்சை மீதிய பாதிக்குமா அல்லது பரீட்சை மீதிய பாதிக்காதா அப்படின்றத கொண்டு ஒரு வணிகத்தில் இருக்க பிழையை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு வணிக கணக்கீட்டு செயல்முறையில் ஏற்படக்கூடிய பிழையை இரண்டாக பிரிக்கிறோம். சரியா? அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு வணிக கணக்கீட்டில் ஏற்படக்கூடிய பிழையை இப்ப ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப முதலாவது என்னன்னா, பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வழி. சரியா? இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். ஏற்படுத்தாத வழி தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க பரீட்சை மீதி சமனா தான் இருக்கும். பரீட்சை மீதி சமப்படுறத பாதிக்காத அந்த வலு, ஆனா அங்க பிழை ஏற்பட்டிருக்கு. சரியா? அப்ப முதலாவது வலு என்னது? கணக்கீட்டுல பரீட்சை மீதி சமப்படுதலை பாதிப்பு ஏற்படுத்தாத வலு. அடுத்து இரண்டாவது பரீட்சை மீதி சமப்படுதலை பாதிப்பு ஏற்படுத்தும் வலு. பரீட்சை மீதி சமப்படுதலை பாதிப்பு ஏற்படுத்தும் வலு. கிளியரா?
அப்ப இந்த பரீட்சை மீதியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு வணிகத்தில் இடம்பெற வழக்குகளை ரெண்டா பிரிக்கலாம். முதலாவது பரீட்சை மீதி சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு, இரண்டாவது பரீட்சை மீதி சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலு. சரியா? இது சம்பந்தமா கீழே என்ன சொல்லியிருக்காங்க? கணக்கீட்டு வழுக்களை இனங்கண்டதன் பின்னர் பொது நாட்குறிப்பேட்டில் திருத்த பதிவுகளை மேற்கொள்வதன் மூலம் பொது நாளேட்டில் திருத்த பதிவு. ஓகே, இப்போ இது வரைக்கும் சரிதானே? இப்போ இங்கே என்ன விஷயம்னா, இந்த பிழைகள் எல்லாம் எங்க திருத்த போறோம்னா பொது நாளேட்டில். பிழைகளை திருத்துற இடம் எது? பொது நாளேடு. பொது நாட்குறிப்பேட்டில் தான் ஒரு வணிகத்தில் ஏற்பட்ட பிழைகள் அவ்வளத்தையும் நம்ம திருத்துவோம். சரிதானே? அடுத்த விஷயத்துக்கு அப்போ போவோம். இப்போ நம்ம என்னென்ன பிழை, அந்த பிழை ஏற்பட்டா அதை எப்படி நம்ம திருத்த போறோம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்ப்போம். சரியா? முதலாவது விஷயம், ஓகே, முதலாவது விஷயம் வந்து ஒரு வணிகத்தில் இங்கே தொங்கல் கணக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இந்த தொங்கல் கணக்கு எப்போ வரும்னா, பரீட்சை மீதியில் பாதிப்பு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் தான் தொங்கல் கணக்குன்ற விஷயம் வரும். தொங்கல் கணக்குனா என்னன்றதை தெளிவாக நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல தொங்கல் கணக்கு வராத பிழைகளை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? தொங்கல் கணக்கு சம்மந்தமாக வராத பிழைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? இப்போ இதில் நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் நிறைய கேள்விகள் செய்வோம். சரியா? நல்லா கவனிச்சுக்கங்க நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்களை. சரியா? அப்போ இப்போ முதலாவது பார்க்க போகிறது ரெண்டு வலு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கணக்கீட்டில் அதாவது பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வலு, பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு. இந்த வலுக்கும் தொங்கல் கணக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. அப்போ நம்ம தொங்கல் கணக்கை டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த விஷயத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ முதலாவது பரீட்சை மீதியில் சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலு அப்படின்னு சொல்றது என்னது? பரீட்சை மீதியை கூட்டி சமப்படுத்தும் போது வரவு செலவு மீதிகளுக்கு இடையில எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது, ஆனால் பிழை ஏற்பட்டிருக்கு. இந்த வழுக்களை தான் எனது பரீட்சை மீதி சமன்பாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாத வலுன்னு சொல்றோம். சரியா? இப்போ இந்த வழுக்கள் எத்தனை வழுக்கள் இருக்கு? பிரியாப்பட்ட வழுக்கள் மொத்தமா 4 வழுக்கள் இருக்கு. 4 பிழை ஏற்படலாம். இந்த மாதிரி பரீட்சை மீதிய தாக்கத்தை ஏற்படுத்தாம 4 பிழைகள் ஏற்படுது. சரியா? இதுல முதலாவது பார்ப்போம். அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னு வாசிச்சுட்டு வருவோம். கணக்கீட்டு செயல்முறையில் ஏற்படுத்தும் கணக்கீட்டு செயல்முறையில் ஏற்படும் சில வழுக்கள் பரீட்சை மீதி சமப்படுவதில் தாக்கம் செலுத்துவதில்லை. அத்தகைய வழுக்கள் ஏற்பட்டிருப்பினும் கூட பரீட்சை மீதியில் வரவு நிரலின் கூட்டுத்தொகை செலவு நிரலின் கூட்டுத்தொகை சமமாகவே காணப்படும். இந்த மாதிரி பிழைகள் ஏற்பட்டிருந்தாலும் பரீட்சை மீதியில் வரவு நிரலின் கூட்டுத்தொகையும் செலவு நிரலின் கூட்டுத்தொகையும் சமனாகவே தான் காணப்படும். இவை பரீட்சை மீதியில் வெளிக்காட்டாத வழுக்கள் என அழைக்கப்படும். இவை பரீட்சை மீதியில் வெளிக்காட்டாத வழுக்கள் என அழைக்கப்படும். இவற்றிற்கான உதாரணங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 4 வழுக்களை கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல முதலாவது சிம்பிளான விஷயம். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு வரவு செலவு அப்படின்னு சொல்லி சரியா பதிஞ்சிருந்தாங்கன்னா, ரெண்டு பக்கமே ஒரே பெறுமதியை பதிஞ்சிருந்தாங்கன்னா, சரியா, பரீட்சை மீதியில் எந்த ஒரு தாக்கமும் வராது. அப்ப இங்க நல்லா கவனிச்சுக்கணும். ரெண்டு பக்கமே பதியாம விட்டுருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு பக்கமே ஒரே தொகையை பதிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? வரவு செலவுன்றது சரியா பதிஞ்சிருந்தாங்கன்னா அங்க பரீட்சை மீதியில தாக்கத்தை ஏற்படுத்தாது. சரியா? இப்ப இந்த மாதிரி வழுக்களை தான் பார்க்க போறோம். இப்ப இதுல முதலாவது கொடுக்கல் வாங்கல்கள் முழுமையாக ஏடுகளில் விடப்படும். முதலாவது வழி என்னது? கேக்குது தானே? முதலாவது வழி வந்து கொடுக்கல் வாங்கல்கள் முழுமையாக ஏடுகளில் விடப்படல். முழுமையாக ஏடுகளில் விடப்படல் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ ஒரு வணிகத்துல கொடுக்கல் வாங்கலும் நடக்குது. உதாரணமா காசுக்கு விற்பனை ரூபாய் 50,000, காசுக்கு இருப்பு விற்பனை ரூபாய் 50,000. இந்த கொடுக்கல் வாங்கல அறவே பதியாம விட்டுட்டோம். விளங்குச்சா?
எங்கேயுமே பதியலை. மூளை ஏட்லையும் பதியலை, அதாவது மூளை ஏட்டில் பதியலை, பேரேட்டில் பதியலை, பரிச்சு மீதி எதுவுமே செய்யலை இந்த கொடுக்கல் வாங்கலை. அப்போ இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பேர் தான் என்னது? முற்றாக விடுபட. என்னது? முற்றாக விடுபட. சரியா? கொடுக்கல் வாங்கல்கள் முழுமையாக ஏடுகளில் விடப்பட. இப்படி எதுவுமே பதியாட்டி வரவு செலவு மீதிகளில் தாக்கம் மாறுமா? கேக்குதானே? வரவு செலவு மீதிகள் மாறுமா? மாறும். மாறாது. ஆனா வரவு செலவு மீதிகள் மாறாட்டியும் இங்க என்ன ஏற்பட்டிருக்கு? பிழை ஏற்பட்டு தான் இருக்கு. வரவு செலவு மீதிகள் மாற்றம் அடையாட்டியும் பிழை ஏற்பட்டு தான் இருக்கு. எனவே இந்த வழுக்கள் பரீட்சை மீதில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த வலுவை எப்படி திருத்த போறோம் அப்படின்றத முக்கியமான விஷயம். இப்போ வலுவை திருத்துவதற்கான இடம் எது? எந்த இடத்துல நம்ம ஒரு பிழை ஏற்பட்டா திருத்துவோம்? அதுக்கு பயன்படுத்தப்படும் மூளையீடு என்னது? பொது நாட்குறிப்பேடு. வெரி குட். பொது நாட்குறிப்பேடு. ஒரு வணிகத்துல பிழை ஏற்பட்ட அதை திருத்துறதுக்கு பயன்படுத்தப்படும் மூளையேடு வந்து பொது நாட்குறிப்பேடு. சரியா? இப்ப இதுதான் பொது நாட்குறிப்பேட்டுக்கான வடிவம். அப்ப இந்த பொது நாட்குறிப்பேட்டில் அதுக்கான என்னத்தை எழுதி திருத்துவோம்னா இரட்டை பதிவுகளை எழுதி தான் நம்ம திருத்த போறோம். ஏன்னா இரட்டை பதிவு எழுதிட்டு அங்க இரட்டை பதிவு பதிஞ்சிட்டு திருப்பி கூட்டி போட போறோம். அவ்வளவுதான் வேலை. சரியா? இப்ப அந்த இரட்டை பதிவுகளை எப்படி எழுத போறோம் அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்க போகுது. சரியா? இப்போ நல்லா கவனிச்சுக்குவோம். இப்போ ஒரு வணிகத்தில் இப்போ நான் சொன்ன விஷயத்தையே எடுத்துக்குவோம். காசுக்கு விற்பனை ரூபாய் 10,000. காசு இப்போ சொல்கிற விஷயத்த, காசுக்கு விற்பனை ரூபாய் 10,000 ஏடுகளில் முழுமையாக பதியப்படவில்லை அல்லது மூல ஏடுகளுக்கு மாற்றப்படவில்லை இப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? காசேட்டில் பதியப்படலை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ காசுக்கு விற்பனை 10,000க்கு இரட்டை பதிவை சொல்லுங்க எனக்கு. காசுக்கு விற்பனை, காசுக்கு விற்பனை செஞ்சா காசு நம்மளுக்கு வந்து சேரும். அப்ப காசு கணக்கு என்னது? சொத்து அதிகரித்தால் வரவு. சொத்து அதிகரித்தால் வரவு. அப்ப காசு கணக்கு வரவு. அடுத்து விற்பனை. விற்பனை என்பது வருமான வகை கணக்கு. விற்பனை அதிகரித்தால், வருமானம் அதிகரித்தால் செலவு. அப்ப விற்பனை கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. இப்போ இந்த கொடுக்கல் வாங்கலை முழுமையாக அங்கே பதியாமல் விட்டால் அதுக்கான இரட்டை பதிவு இருக்குன்னு தானே. காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, அந்த இரட்டை பதிவை கொண்டு வந்து இந்த இந்த இடத்துல நம்ம பதிகிறோம். பொது நாட்குறிப்பேட்டில் இரட்டை பதிவை எழுதுகிறோம். காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு எழுதிட்டு அதுக்கு கீழே பிரக்கெட் போட்டு நம்ம என்ன செய்கிறோம்? குறிப்பு எழுதுகிறோம். அந்த குறிப்பில் அதாவது காசுக்கு விற்பனை 10,000 பதியப்படாமல் விடப்பட்டது, தற்போது பதியப்பட்டது அப்படின்னு சொல்லி பிரக்கெட்குள்ள ஒரு குறிப்பு எழுதுறோம் அந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா. கிளியரா? எப்படி இந்த பிழையை நம்ம திருத்துறோம்னு சொல்லி. இப்போ உதாரணம் ஒன்று அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம மேலே உள்ள விஷயத்தை ஒருக்க வாசிச்சுட்டு வருவோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் அதற்குரிய மூல ஏடுகளில் பதிவு செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக பேரேட்டு கணக்குகள் பதியப்படுவதில்லை. மூலையேட்டில் பதியாட்டி பேரேட்டுக்கு மாற்றுவோமா? இல்லை. ஏன்னா மூளை ஏடுகளை கூட்டி தான் பேரேட்டுக்கு மாற்ற போகிறோம். மூளையேட்டில் பதியா பேரேட்டில் பதிய மாட்டோம். அப்போ மூளையேட்டில் பதியாம விடப்பட்டா அப்போ என்னது? முழுமையாக விடப்பட்டுருச்சு. இவ் வலு விடுபாட்டு வலு என அழைக்கப்படும். இந்த பிழையை வந்து விடுபாட்டு வலு அப்படின்னு சொல்லுவோம். இதனை திருத்துவதற்கு அக்கொடுக்கல் வாங்கலுக்குரிய இரட்டை பதிவினை முறையாக மேற்கொள்ளுதல் வேண்டும். இந்த பிழையை திருத்துறதுக்கு அந்த கொடுக்கல் வாங்கலோட சம்மந்தப்பட்ட இரட்டை பதிவை நம்ம முறையாக மேற்கொள்ளணும். இந்த இரட்டை பதிவை எங்கே முறையாக மேற்கொள்ளணும்? பொது நாட்குறிப்பேடுல. உதாரணமாக ரூபாய் 50,000க்கு கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருள் பட்டியல் ஒன்று. 50,000க்கு கடனுக்கு வாங்கியிருக்க பொருள் பட்டியல் ஒன்று கணக்கேடுகளிலிருந்து முழுமையாக விடுபட்டது. அப்ப முழுமையாக விடுபட்டதுன்னா அதுக்கான எந்த ஒரு பதிவுகளும் நம்ம இதுவரைக்கும் செய்யலை. சரியா? முழுமையாக விடுபட்டதுன்னு சொன்னா அதானே அர்த்தம். எந்த ஒரு பதிவுகளும் இதுவரைக்கும் நம்ம செய்யலை. இப்போ என்ன செய்யணும்? அதுக்கான இரட்டை பதிவுகளை மேற்கொள்ளணும். எங்க? பொது நாட்குறிப்பேட்டில். பொது நாட்குறிப்பேட்டில் முதலாவது திகதி, கைச்சாத்திலக்கம், விவரம், பேரேட்டு பக்கம், வரவு செலவு. தான் பொது நாளேட்டுக்கான வடிவம்.
சரியா? இப்போ இந்த பொது நாளேட்டில் அந்த கொடுக்கல் வாங்கலுக்கான இரட்டை பதிவை பதியணும். இன்னும் ஒரு 1 மினிட்ல மாதிரி கட் ஆகும், கட் ஆனால் ரீஜாயின் ஆகுங்க. சரியா? இப்போ இதில் பொது நாளேட்டில் அதுக்கான இரட்டை பதிவை பதியணும். எப்படி பதிய போகிறோம்? இப்போ கொள்வனவுக்கான, அதாவது கொள்வனவு 50,000 தானே, கடனுக்கு கொள்வனவு செஞ்சு 50,000 நம்ம பதியாம விட்டோம். கடனுக்கு கொள்வனவு செய்தால் கொள்வனவு என்பது செலவு வகை கணக்கு. அப்போ கொள்வனவு இங்கே அதிகரிச்சிருக்கு. கொள்வனவு அதிகரித்தால், அதாவது செலவு அதிகரித்தால் வரவுல பதிவோம். இது கணக்கீட்டின் தங்க விதி. அந்த விஷயத்தில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் இடையில கேட்டு எனக்கு கிளியர் பண்ணிக்கங்க. இல்லாட்டி இதுக்கான வீடியோ கிளிப் பண்ணுறோக்கோ அதை வாங்கிக்கோங்க. சரியா? இந்த இரட்டை பதிவு சம்பந்தமா அடுத்து இந்த கொள்வனவு கணக்கு. கொள்வனவு கணக்குல வரவுல வைப்போம். ஏன்? கொள்வனவு என்பது செலவு வகை கணக்கு, அதிகரித்தால் வரவு, கொள்வனவு வரவு. அடுத்து கடன் கொடுத்தோர் கணக்கு, அதாவது இருப்புக்களை கடனுக்கு நம்ம கொள்வனவு செய்தால் அப்ப அங்க பொறுப்பு அதிகரிக்கும். கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு அதிகரித்தால் வரவு, பொறுப்பு